மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ராஜஸ்தானில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், தமிழ்நாடு, நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் எல்லாமே இது ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் 1000 ரூபாயில் ஆரம்பித்தது 2000 ரூபான்னு போச்சு. பல மாநிலங்களில் கொடுக்க முடியாமல் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சு வந்தோடனே 5 மாதம் பொறுத்து நிறுத்திட்டு மறுபடியும் 5 மாதம் பொறுத்து தொடங்கினாங்க. அஜித் பவாரோட துறைக்கு போக வேண்டிய பணம், ஷிண்டேவோட துறைக்கு போக வேண்டிய பணத்தெல்லாம் ஃபட்னாவிஸ் சிஎம் ஆனோன்னா இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. ஏன்னா இது வந்து புலிவாலை பிடிச்ச கதை. புலி உயிரோடு இருக்க வரைக்கும் புலிவாலை பிடிச்சவன் ஓடிக்கினே இருக்கும். ஆனால் புலி அவனை சாப்பிடும். நீ எந்த தொழிலும் பண்ணாமல் 10,000 கையில் வச்சுக்கோன்னா அதுக்கு பேர் ஊழல், லஞ்சம், கையூட்டு. இதை அரசே பண்ணிச்சு. என்ன பண்ணாங்க, தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு 10 நாள் முன்னால் 75 லட்சம் பெண்களுக்கு கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடிஷ்னல் பெனிஃபிஷரிஸாக 50 லட்சம் பெண்களை சேர்த்தாங்க. 1,25 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. எப்போ? வாக்குப்பதிவுக்கு 20 நாட்களுக்கு முன்பு. மூழ்கிக்கிட்டு இப்போ தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார், நான் 30,000 ரூபாய் கொடுப்பேன்னாரு. யாருமே நம்பலை. அது சாத்தியமே இல்லைன்னு தெரியும். இப்போ எடப்பாடி நான் 3,000 ரூபாய் கொடுக்கறனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் அச்சீவ் பண்ணிட்டார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வார்னிங் 3 வாரங்களுக்கு முன்பு வந்திருக்கு. இந்த மாதிரி மாநிலங்கள் கண்டமேனிக்கு தாறுமாறா மூக்கணாங்காறு இல்லாத மாடுகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அரசுகள் இந்த மாதிரி இலவசங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொகை என்பது பல மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை சூறையாடி கொண்டிருக்கிறது. இது இப்படியே தொடரும் என்றால் இது மிகப்பெரிய சிக்கலை உண்டாகும். கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் இந்த பிரச்சனை இருக்கு. சூரியனையும் சந்திரனையும் தவிர எல்லாத்தையும் கொடுக்கறதா கட்சிகள் ப்ராமிஸ் பண்றாங்க. இதுக்கு கடிவாளம் போடணும்னு கேட்கும்போது இது சீரியஸ் இஷ்யூ, நாங்கள் இதை விவாதிக்க போறோம்னு கோர்ட்டு சொல்லுது. அடுத்த நாள் இந்த உத்தரவு வருது. ஆகவே இதை பற்றி பேசவே கூடாது, இந்த ஸ்கீமை விமர்சிக்கிறவங்க எல்லாம் மேட்டுக்குடி என்பது அயோக்கியத்தனமான வாதம். ஒவ்வொரு சின்ன சின்ன கடைக்காரனை போய் கேளுங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எந்த அளவுக்கு சொத்து வரி உயர்ந்தது. வீடுகள் கூட தப்பிச்சிருக்கு, கடைகள் தப்பிக்கல. ஷாப்ஸில் பெரிய பிரச்சனை. நான் 500 ரூபாவோ 600 ரூபாய் வரி கட்டினவன் இன்னைக்கு எவ்வளோ கட்டுறான்? 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கட்டுறான். தெரியுமா உங்களுக்கு? இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அரசு கல்லூரியில் 180 அரசு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 70% மேலே டெம்பரரி ஸ்டாஃபர்ஸ் தான் போது அந்த கல்வியோட தரம் எப்படி இருக்கு? எவன் கூட போய் எக்கேடு கட்டாலும் தமிழ்நாடு எக்கேடு கட்டு போதுன்றதை பற்றி பேசாத வரையிலும் இந்த பிரச்சனைகள் எதுக்கும் தீர்வு காணப்போவது கிடையாது. யார் வந்தாங்கன்னாலும் வரப்போகிற முதல் பட்ஜெட்டும் அடுத்து 29 தான் எலெக்ஷன். அது வரைக்குமான மாநில அரசோட நிதி மேலாண்மையும் உன் தலையிலும் என் தலையிலும் வரக்கூடிய கவிழக்கூடிய சுமைகளும் எவ்வளவு என்பதை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். சார், இப்போது அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5,000 ரூபாய் உரிமை தொகையை நான் முன்கூட்டியே கொடுக்குறேன், 3 மாதத்துக்கு உரிமை தொகை முன்னாடியே கொடுக்குறேன், 2,000 ரூபாய்ங்கிறது ஒரு கோடைக்கால சிறப்பு உதவித்தொகையாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி 1,31,00,000 பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாருன்னா, இது தமிழ்நாட்டு பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத போல தான் இன்றைக்கி திமுக காரங்க சொல்கிறாங்க. மக்கள் ஒட்டுமொத்த பேரும், பெண்கள் ஒட்டுமொத்த பேருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் ஓட்டு நேரத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்சம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு பத்திரிகையாளராக இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு பண்ண விரும்புகிறீங்க சார்? இது கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். மேம்போக்காக பார்க்கும்போது இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை என்பதே அது ஏதோ ஒரு பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தோற்றம் அளிக்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் இந்த ஸ்கீமை கையில் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் கூடயோ குறையவோ இருக்குது. 1000 ரூபாய் சில மாநிலங்களில் 2,000 ரூபாய், கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் லடிக்கி பேகன் ஸ்கீம்னு இருக்குது, ராஜஸ்தானில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்,
தமிழ்நாடு, நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் எல்லாமே இது ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் 1000 ரூபாயில் ஆரம்பித்தது 2000 ரூபான்னு போச்சு பல மாநிலங்களில். கொடுக்க முடியாமல் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சு வந்தோடனே 5 மாதம் பொறுத்து நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு மறுபடியும் 5 மாதம் பொறுத்து தொடங்கினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 மாநிலங்கள் பலனாளிகளோட எண்ணிக்கையை 1/3 குறைச்சாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து வேறு வேறு துறைகளுக்கு போக வேண்டிய பணம் இங்கே திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைக்கான அந்த வெல்ஃபேர் ஃபண்டு கூட வந்து இங்கே திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அதே தான் வந்து மகாராஷ்டிராலேயும் நடந்தது. வேறு சில ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அஜித் பவாரோட துறைக்கு போக வேண்டிய பணம், ஷிண்டேவோட துறைக்கு போக வேண்டிய பணத்தெல்லாம் ஃபட்னாவிஸ் சிஎம் ஆனோன்னா இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. ஏன்னா இது வந்து புலிவாலை பிடிச்ச கதை. புலி உயிரோடு இருக்க வரைக்கும் புலிவாலை பிடிச்சவன் ஓடிக்கினே இருக்கும். விட்டானா புலி அவனை சாப்பிட்டோம். இந்த ஸ்கீமை யாராவது நிறுத்தினாங்கன்னா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை என்பது குறைஞ்சது ஒரு தேர்தலுக்காவது அவங்க மிகப்பெரிய விலையை கொடுக்கணும். தொட்டுட்டாங்க, விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. முதல்ல இந்த ஸ்கீமோட தாரதமியத்தை பேசும்போதுன்னா நான் ஆரம்பத்துலேருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஜையாக நான் வந்து இந்த ஸ்கீமை வந்து எதிர்க்கிறேன். ஏன்னா இது வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் நாம் செலவு பண்ணக்கூடிய தொகைகளை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இலவசங்கள்ன்ற கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஃப்ரீ பைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அப்போயே அது ஃப்ரீபின்னாங்க. ஆனால் அது ஃப்ரீபி கிடையாது. அது வந்து கல்வி இடைநிற்றலை நிறுத்துச்சு. மிகச்சிறந்த ஒரு சோஷியல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்றது இலவச மதிய உணவு திட்டம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா 78-79 11+1+3 10+2+3 அந்த ஸ்கீமுக்கு நம்ம மாறணும். +2னா ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்டோன்னா எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்றது டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு எப்போ வேணால் ஒருத்தன் போய்க்கலாம். அந்த மாதிரி போகும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து 11th நிறுத்திட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால தான் ஹையர் எஜுகேஷன் ரோல் போக முடியல. 10 வருஷம் பொறுத்தவனுக்கு படிக்க வந்தால் பியூசி போகிறது கஷ்டம். அதுக்கப்புறம் தான் டிகிரி. அதனால தான் வந்து 10+2+3 ஸ்கீம் வருது. அந்த ஸ்கீமு வருது. 2 வருஷத்தில் மதிய உணவு திட்டம் வருது. கல்வி இடைநிற்றல் இருக்குது. பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு போகக்கூடிய கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. 90களின் துவக்கத்தில் வந்து மென்பொருள் புரட்சி வரும்போது மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலேருந்து அவர்கள் அங்கு போகிறார்கள். இதே மாதிரி 80s வந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் அதை மேலும் ஊக்குவிக்குது, லிஃப்ட் பண்ணி விடுது. அது மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேட்டிவான, ரொம்ப அஃபர்மேட்டிவான ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி இப்போ வந்து காப்பீட்டு திட்டங்கள், சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவது, பெண் குழந்தைகளுக்கான இலவச சைக்கிள் கொடுத்தது, அதன் பிறகு வந்து பேறுகால பெண்களுக்கான உதவிகள், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிக மிக வரவேற்கத்தக்கது. பட் அட் த சேம் டைம் வந்து ஸ்கூட்டி மாதிரியான விஷயங்கள், இன்றைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த 1000 ரூபீஸ் ஸ்கீம்ன்றது வந்து முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து அனைத்து பெண்களுக்கும்ட்டு ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் கழித்து இதை கொண்டு வரும்போது 1 கோடி பெண்களுக்கு, கிட்டத்தட்ட 2 கோடி அரிசி கார்டுனா அளவுகள் அதுதான், தகுதி உள்ள பெண்களுக்குன்னு மாற்றினாங்க. அதன் பிறகு அது என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் நெருக்கத்தில் 31 லட்சம் பெண்களை கூட சேர்த்தாங்க. இன்றைக்கி வந்து பெண் வாக்காளர்கள் இன்றைக்கி 3.25 கோடி தமிழகத்தில். அதில் 1 கோடி 31 லட்சம், கிட்டத்தட்ட வந்து 1/3 மேலே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஒரு படி மேலே என்ன ஏறுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு பேசினார். அப்பயே இவங்களும் அதுக்கு நோக்கி நகருவாங்கன்னு தெரிஞ்சுது. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, 3 மாதங்களுக்கான தொகை, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ப்ளஸ் புதுசாக எந்த லாஜிக்கும் இல்லாமல் கோடைக்கால உதவித்தொகை. ஏன்னா நீங்கள் 23 செப்டம்பரில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின பிறகு 2 கோடைக்காலங்கள் வந்தது. அப்போ இல்லாத அக்கறை கோடை பருவத்தின் மீது, தமிழ்நாட்டு பெண்களின் மீது அரசுக்கு புதியதாக வந்ததன் காரணம் என்ன? ஒன்றே தான், தேர்தல்கள் வருகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா இது 5000 ரூபான்றது இல்லை, 45 நாளில் 9000 ரூபாய் தமிழ்நாட்டு பெண்களுக்கு போயிருக்கு. 3000 ரூபாய் பெண்களுக்கு பொங்கலுக்கு. ஓகே. ஜனவரி 1000, 4000. இப்போ வந்து அது வந்து பொங்கலுக்கு போச்சு, 15ஆம் தேதி வாக்கில் போச்சு. இந்த 15க்குள்ளே கடந்த 45 நாட்களுக்குள் 9000 ரூபாய் பெண்களுக்கு போயிருக்கு. பீகாரில் வந்து மோடி 10,000 ரூபாய் கொடுத்தாரு, அதை ரீச் பண்ணிட்டாங்க 9000 கோடின்னு கொடுத்து. இது வாக்குகளை குறிவைத்த ஒரு ஸ்கீம். இது திமுகவுக்கு வந்து வாக்குகளை பெரிய அளவில், அந்த பல நாடுகளின் பெண்களில் பெரிய அளவில் திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த ஒரு ஸ்கீமால் அவங்க ஆட்சியை தக்க வச்சுப்பாங்களான்னா அதற்கு பதில் கடினம். பட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கூடியிருக்கு. தே ஹேவ் அன் அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ். இது அரசியல் ரீதியாக பேசுறதுன்னா. பொருளாதார ரீதியாக மாநிலத்தின் நிதி மேலாண்மைன்னு பார்க்கும்போது அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ சமூகத்தின் பல துறை சார்ந்தவர்கள் கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சென்னை மாநகரில் போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பேப்பரை திறந்தீங்கனாலே வந்து செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள்,
போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அங்கன்வாடி அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு பணியாளர்கள், சமூகத்தின் அனைத்து துறைப்பு மக்களும் தெருக்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய அரசு ஸ்டாண்டர்ட் பதில் என்னன்னா, நிதி நிலைமை சரியில்லை, நிதி நிலைமை சரியானவுடன் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். இது ஸ்டாண்டர்ட் ஆன்சர். உழைக்கிறவனுக்கு அவன் காசை கேட்டதுக்கு, உழைப்பவனின் வியர்வை உலர்வதற்குள் அவனுக்கான உரிய ஊதியத்தை கொடுத்து விடுன்றார் நபிகள் நாயகம். சிறுபான்மை மக்கள் மீது காதல் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசு நபிகள் நாயகத்தின் வழி நடக்காமல் தன்னிச்சையாக நடக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூட உழைச்ச காசு தான் அவன் கேட்குறான். சென்னை பல்கலைக்கழகம் விவகாரம் நம்ம பேசியிருக்கோம். 2015-25 ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் இல்லாமல் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 90 கோடி ரூபாயை நீங்கள் விடுவியுங்கள்னு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட பொழுது 20 கோடி ரூபாயை மட்டும் விடுவித்து விட்டு அவர்கள் 70 கோடி ரூபாய் முடியாது என்று கைவிரிக்கிறார்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கார்பஸ் ஃபண்டை அவங்க உடைக்கிறாங்க. 70 கோடி ரூபாயை என்னால் கொடுக்க முடியாது என்று நீதிமன்ற அவமதிப்பை எதிர்கொள்ள தயாராகிற நிதித்துறை செயலர் ஒரே இரவில் 7000 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போடுகிறார். இது எங்கிருந்து வந்தது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்க்கணும், 1,31,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய்க்கு வருகிறது. இப்போ பல நாடுகளின் எண்ணிக்கை அதே தான், மேபி கூடலாம், பட் டபுளாக இருக்குது. ஆமாம். அப்படி என்னும் பொழுது 26-31 யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் 30,000 கோடிக்கு ரூபாய்க்கு மேல் மாதம் செலவாகும். எப்படின்னா, இப்போ 1,17,00,000 பல நாளிகள் இன்ட்டு 1000 நீங்கள் போட்டிங்கன்னா 13,000 கோடி வருது. 13,000 crores. இது அப்படியே டபுள் ஆக்குங்க, 26,000 கோடி, 25,000 கோடி. அதான் நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட 30,000 கோடி கிட்ட வருது. 30,000 கோடி, கிட்டத்தட்ட 30,000 கோடி. 5 ஆண்டுகளுக்கான அந்த தொகை என்பது 1,50,000 லட்சம் கோடி. 1,50,000 லட்சம் கோடி. எனி கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட், ஆர் விஜய் கவர்மெண்ட், ஆர் சீமான் கவர்மெண்ட், 1,50,000 லட்சம் கோடி ஃபார் 5 years எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? ஆண்டுக்கு 30,000 கோடி, 25,000 கோடின்னு வைங்க, 25,000 crores per month கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில். உங்ககிட்ட ஏது பணம் இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாடு அசம்பிளியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிதி இல்லைன்றீங்க. அது எவ்வளோ தேவைப்படும்? அதிகபட்சம் 5 கோடி ரூபாய், ரொம்ப ரொம்ப கம்மி. விஜயகாந்த் இருக்கும்போது அந்த பணத்தை நான் கொடுத்துறேன்னாரு. வெறும் 5 கோடி ரூபாய்க்கு கீழே, அதுக்கும் கீழே எனக்கு தெரிஞ்சு 5 கோடி ரூபாயை கொடுக்க மனமில்லாத, திறனில்லாத ஒரு அரசு 25,000 கோடியை அதற்கு வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 25,000 கோடி எப்படி கொடுக்க போகிறது? இதில் இந்த மாதிரியான கோடை நிதியெல்லாம் சேர்த்திங்கன்னா 30,000 கோடி வந்துடும். இது என்ன நிதி மேலாண்மை? அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஸ்கீமை கை விட்டுருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 2 விஷயம் நடக்கும். ஜெயிச்சு வந்தோடனே பெனிஃபிஷரிஸ் எண்ணிக்கை கண்டிப்பாக குறைக்கப்படும். 2வது, சிறிது காலத்துக்கு நிறுத்தப்படும். அதுதான் கடந்த கால வரலாறு. எஸ். 2வது, இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அதற்கு இணையாக சாமானிய மனிதனின் தலை மீது சுமை மிகப்பெரிய அளவில் ஏறும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்போ நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினா 20 லட்ச ரூபாய்க்கு வரி கட்டுற லெவலுக்கு கொண்டு போயிட்டானுங்க பாவிங்கன்றாங்க. அப்புறம் வீட்டு வரி, சொத்து வரி, மின் கட்டணம். இதை மின் கட்டணம் ஆண்டுதோறும் ஏற்ற வேண்டும். இல்லை அது சொல்லலை. மின் கட்டணம் ஆண்டுதோறும் உயர்த்த வேண்டும் என்பது 2003ஆம் ஆண்டு மின்வாரிய ஒழுங்குமுறை சட்டம், நேஷனல் ஆக்ட். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் மாநிலங்களுக்கு அதில் உரிமை கிடையாது. அந்த ஒழுங்குமுறை வாரியம் தான் அதை முடிவு செய்யுது. 24 ஜூனில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஜூலை மாதம் ஏற்றுனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஷாப்ஸுக்கும் ஏற்றுனாங்க, வீடுகளுக்கும் ஏற்றுனாங்க. 25 என்ன பண்ணாங்க? வீடுகளுக்கு ஏற்ற வேண்டிய அந்த 6% அரசே கையில் ஏற்றுச்சு. ஏன்னா எலெக்ஷன் வருது 26. ஆனால் ஷாப்ஸுக்கு ஏற்றிட்டாங்க. இப்போ வருஷம் ஜூலை மாதம் வரும். இப்போ நமக்கு மேலே ரிசல்ட் ஜூனில் புது கவர்மெண்ட்டு, ஜூலை பட்ஜெட், ஜூலையில் மின் கட்டணம் உயர்வது என்பது உறுதி. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எத்தனை தடவை உயர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். வாட்டர் டேக்ஸ் எத்தனை தடவை உயர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி பல்வேறு விதமான வரி சுமைகள். அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கீம் அப்போ நிறுத்திடுவாங்களா? ஆண்டுக்கு மாதம் 30,000 கோடி அப்படி சொல்கிறீங்களே, ஆண்டுக்கு 30,000, இது 1,50,000 லட்சம் கோடி எங்கேருந்து வரும்னு கேட்குறீங்களேன்னா, 1,50,000 லட்சம் கோடி எங்கேருந்து வரும்னா, நீ சாமானியன் தலையில் தான் அதை கை வைப்பாங்க. ஒன்று, பெனிஃபிஷரிஸ் எண்ணிக்கையை குறைப்பாங்க. அதாவது இப்போ இருக்க ஸ்கேலில் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியாதுன்றது என்னோட ஆர்குமெண்ட். அப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ப்ரூன் பண்ணி பண்ணுவாங்க. பட்
இந்த நிதி சுமையை எப்படி இவங்க சமாளிப்பாங்க? நோட் அடிக்க முடியாது. அவர் ஆன்சர் சொல்றாருல்ல முதலமைச்சரோட வீடியோலயே, இந்தியாவிலேயே தமிழ்நாடுங்கிறது தான் ஜிடிபியில் எவ்வளோ முன்னிலைக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாம மிகச்சிறந்த நிதி நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னும் போது நம்மளால முடியும். அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. வருகின்ற திராவிட மாடல் 2.0 2000 நம்ம கொடுக்க போகிறது உறுதி, நம்பிக்கையோட 2000 ரூபாய் கொடுப்பீங்கன்றத இப்போ இருக்க எண்ணிக்கையில் கொடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மொத்தமாக அந்த ஸ்கீமை நிறுத்துவீங்க நான் சொல்லலை. யார் வந்தாலும் அந்த ஸ்கீம் இனிமேல் நிறுத்த முடியாது. பலனாளிகள் எண்ணிக்கை குறையும் கண்டிப்பாக. அந்த நிதிச்சுமை என்பது எப்படி பகிர்ந்தளிக்கப்பட போகிறது? நம்ம தலையில் தான் இது விடிய போகுது. இதுதான் வரலாறு. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா கிளாசிக் எக்ஸாம்பிள். 2024 ஏப்ரல் மேலே பார்லிமெண்ட் எலெக்ஷன், அங்கே வந்து அக்டோபரில் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சு 25 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்தாங்க. 25 பிப்ரவரியில் தே ஸ்டாப் இட். அகைன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/3 பெனிஃபிஷரிஸை குறைச்சிட்டாங்க. அண்ட் ரிமெம்பர், வெவ்வேறு துறைகளுக்கான பணம் அங்கே திருப்பி விடப்படுது. ஆதி திராவிட நலத்துறை, ஊரக வளர்ச்சி துறைக்கான பணம்லாம் அங்கே திருப்பி விடப்படுது. அதை தான் இவங்களும் செய்ய போகிறாங்க. நிதி நிலைமை மேலாயிடுச்சு, ஜிடிபி ரேஷியோலாம் முதலமைச்சர் சொல்கிறாரு. உங்கள் நிதி நிலைமை ஆபத்தான போக்கில் இருக்குன்றதுக்கு முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகளும், நிதித்துறை செயலர் பேசக்கூடிய வார்த்தைகளும், ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் போராடக்கூடியவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளும், நீதிமன்றத்தில் போய் இதே அரசு யார் போராடினாலும் அங்கே போய் கொடுக்கக்கூடிய அஃபிடவிட் நிதி நிலைமை சரியில்லை. ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு தேவையான 5 கோடி ரூபாவை கொடுக்க முடியாத அரசு எப்படி இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகுது? உங்கள் தலையிலையும் என் தலையிலையும் வரியை ஏற்றாமல் போராடக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டு பதில் வந்து பணம் இல்லை. இப்போ மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் மாத சம்பளம் நமக்கு குறைவுன்றாங்க. மருத்துவ கட்டமைப்பு நல்லா இருக்கு, ஆனால் அவங்களோட ஊதியம் எப்படி? ஆசிரியர்கள் கல்வி கட்டமைப்பு நல்லா இருக்கு, ஆனால் ஆசிரியரோட ஊதியம் எவ்வளோ மோசமாக இருக்கு. அப்போ இந்த வேறுபாடுகளை தான் நம்ம பார்க்க முடியும். இது உன் தலையில தான் விடியுன்ற புரிதல். ஓட்டு போடும்போது யாருக்கும் வரப்போகிறது, எவ்வளோ பேருக்கு வரும் நமக்கு தெரியாது. இது இவங்களை வாக்குகளை கூட்டி தருமா, இவங்க ஆட்சியை தக்க வைப்பதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்க போதோம்னா அதெல்லாம் உண்மை. 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு நேற்றைக்கு அவர் கையெழுத்து போட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அதை நான் மறுக்க தயாராக இல்லை. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அது. பட் நம்ம ஒரு சிவில் சமூகம், அறிவுஜீவிகள், சமூக பிரச்சனை உள்ளவர்கள், படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஸ்கீமை எப்படி பார்க்கறது? இன்றைக்கி இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகி இருக்கிறது, கேலி கூத்தாகி இருக்கிறது. எப்படின்னா, தேர்தல்கள் என்பவை லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கணும். ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சமமான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இன்றைக்கு அது முழுக்க மாறிவிட்டது, அல்லது பெரிய அளவில் மாறிவிட்டது தான் நம்ம சொல்லணும். என்னென்னா, பீகாரில் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, என்டிஏ கவர்மெண்ட் 10,000 ரூபாய் 1,25,00,000 பெண்களுக்கு கொடுத்தாங்க. உலகத்தில் இவங்களாவது எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் போடுறாங்க திமுக. அங்கே மோடி என்ன பண்ணார், ஜெயித்து வந்தோன்னே 2 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு வந்து கடன் கொடுக்க போகிறோம், ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணுறதுக்கு, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, அல்லது வந்து தையல் தொழில், ஆண்டர்பிரினராக நீங்கள் மாறுவதற்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரை கடன் கொடுக்கப்படும். முன்பணமாக 10,000 ரூபாய் வாங்கிக்கோங்க. எந்த தொழிலும் பண்ண விருப்பம் இல்லைன்னா கவலை இல்லை, 10,000 அப்படியே வச்சுக்கலாம். நீ எந்த தொழிலும் பண்ணாமல் 10,000 கையில் வச்சுக்கோன்னா அதுக்கு பேர் ஊழல், லஞ்சம், கையூட்டு. இது அரசே பண்ணிச்சு. என்ன பண்ணாங்க, தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு 10 நாள் முன்னால் 75 லட்சம் பெண்களுக்கு கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடிஷ்னல் பெனிஃபிஷரிஸாக 50 லட்சம் பெண்களை சேர்த்தாங்க. 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. எப்போ, வாக்குப்பதிவுக்கு 20 நாட்களுக்கு முன்பு. அது எங்கே போய் நின்றுதுன்னா, பெண் வாக்காளர்களில் 71% பேர் பிஜேபிக்கு வாக்களிக்க பூத்துக்கு வந்தாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் அவங்க ஓட்டு போட்டாங்க. 239 தொகுதியிலேயே என்னமோ கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேலே ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. நவ் பல விஷயங்களில் மோடி அரசை அப்படியே பிரதி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு இன்றைக்கு இதையும் செய்திருக்கிறது. இன்ஃபேக்ட் நான் தற்பெருமைக்காக சொல்லலை, 3 மாதங்களுக்கு முன்பு சொன்னீங்க, நான் இதை சொன்னேன், நம்ம சேனலே சொன்னேன், உங்கள் சேனலில் உங்ககிட்ட நான் சொன்னேன், வேறொருத்தர்ட்டையும் சொன்னேன், உங்ககிட்ட இதே மாதிரி ஒரு மாலை வேளையில் பேசும்போது நான் சொன்னேன், அருளே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீமை நோக்கி அவங்க நகர்றாங்க, ஏன்னா மோடி வழி காமிச்சிட்டார். அப்போ இப்போ என்ன நம்ம பேச வேண்டிய 3வது விஷயம்னா, ஒன்று இது எலக்ட்ரலி டிவிடெண்டை கொடுக்குமானா கொடுக்கும், மறுக்கல, பொருளாதார ரீதியாக நசிவு. 3வது லாங் டேர்மில் இது ஜனநாயகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஆபத்து என்பது என்னென்னா,
லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகுது. பணம் இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். ஆவியாகி போகுது. அதாவது இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் ஒரு தடவை நீ எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிட்டின்னா குறைஞ்சது 2 டேர்ம், ஜெயிச்ச டேர்ம் அதுக்கு அடுத்த டேர்ம், மினிமம் 2 டேர்ம்ஸ் உனக்கு அஷூர். ஏன்னா உனக்கு இருக்க அட்வான்டேஜ் உன் ஆப்போனண்ட்டு கிடையாது. இன்றைக்கி பீகாரில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. முழிச்சுக்கிட்டு இப்போ தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார், நான் வந்தால் நான் 30,000 ரூபாய் கொடுப்பேன்னாரு. யாருமே நம்பலை. அது சாத்தியமே இல்லைன்னு தெரியும். இப்போ எடப்பாடி வந்து நான் 3,000 ரூபாய் கொடுக்கறனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. இப்போ இது லெவல் பிளேயிங் ஃபீல்டாக ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஆப்லிட்ரேட் பண்ணுறது, அழிச்சிடுச்சு. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் அதிகாரத்தில் இருக்க கட்சிகளுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்னும் பொழுது அங்கே உங்கள் ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுது. இது அந்த 10,000 ரூபாய் சொன்னப்போ தேசிய அளவில் வந்த வார்த்தை என்பது ஸ்டேட் ஸ்பான்சர்டு பிரைப், அரசே கொடுத்த கையூட்டு. இந்த 5,000 ரூபாய் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்படி தான் மேட்ச் பண்ணுறேன். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அப்போ இது என்ன தான் தீர்வுன்னும் போது ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் அதிகாரி எஸ்ஒய் குரேஷி மாதிரியானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 6 மாதங்களுக்கு முன்பு நியூ ஸ்கீம்ஸ் எதையும் போடக்கூடாது, எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகலாம், பட் நியூ ஸ்கீம்ஸ் போடக்கூடாது. அது ஒரு வார்த்தை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லினேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வார்னிங் 3 வாரங்களுக்கு முன்பு வந்திருக்கு. இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து கண்டமேனிக்கு தாறுமாறா மூக்கணாங்காறு இல்லாத மாடுகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அரசுகள் இந்த மாதிரி வந்து இலவசங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொகை என்பது பல மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை சூறையாடி கொண்டிருக்கிறது. இது இப்படியே தொடரும் என்றால் இது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் இந்த பிரச்சனை இருக்கு. நான் இப்பயும் சொல்கிறேன், எல்லா விதமான இலவசங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், எதிர்க்கலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஸ்கீமெல்லாம் 1000 ரூபீஸ் ஸ்கீம்லாம் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய, ஏன்னா இது டார்கெட்டடும் கிடையாது. நீங்கள் முதியோர் உதவித்தொகையை நிறுத்திட்டு 18 வயசு பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறன்றது வாக்கு வங்கி சார்ந்ததா, வேறு எது சார்ந்தது? +1 +2 பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தது உண்மையிலேயே மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் தேர்ட் இயர் படிக்கிற பையனுக்கு கொடுப்பது அப்பட்டமான வாக்கு வங்கி அரசு. அப்போ 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு பிறகு வந்து வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இஷ்டம் போல் நீங்கள் கொடுக்க முடியாது. இதே இன்றைக்கி இந்த 5,000 ரூபாய் ஸ்டாலின் சைன் பண்ணுறதுக்கு முந்தா நாள் அஸ்வினி உபாத்யாயோட கேஸ் வந்துருக்குது. சூரியனையும் சந்திரனையும் தவிர எல்லாத்தையும் கொடுக்குறதா கட்சிகள் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இதுக்கு கடிவாளம் போடணும்னு கேட்கும்போது இது சீரியஸ் இஷ்யூ, நாங்கள் இதை விவாதிக்க போகிறோம்னு கோர்ட்டு சொல்லுது. அடுத்த நாள் இந்த உத்தரவு வருது. ஆகவே இதை பற்றி பேசவே கூடாது, இந்த ஸ்கீமை விமர்சிக்கிறவங்கலாம் மேட்டுக்குடி என்பது அயோக்கியத்தனமான வாதம். நம்ம இப்பயும் அதனால தான் நான் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து வரேன். நான் மதிய உணவு திட்டத்திலேருந்து வந்தது, கலைஞரோட காப்பீட்டு திட்டங்கள், இவங்க 2006 கலைஞர் கொடுத்த டிவி கூட வரவேற்கத்தக்கது அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு எல்இடி கொடுப்பாங்கன்றாங்க. அப்போ அது ஊதாரித்தனமானது இல்லையா? ஆகவே இப்போ ரிசர்வ் பேங்கோட வார்னிங்கோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொதுவாக நாங்கள் ஜிடிபி ரேஷியோ அது இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன சொல்ல, கடனுக்குள்ளே கூட நான் போக விரும்பலை, அது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் வச்சுப்போம். எந்த போராட்டத்தில் யார் ஈடுபட்டாலும் பணம் இல்லைன்னு கை விரிக்கிற அரசு. இதுக்கு ஏன் 70 கோடி ரூபாய் கொடுக்க முடியாமல் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணுறாரு நம்முடைய நிதித்துறை செயலாளர். பட் ஓரிரவில் அவர் 7,000 கோடி ரூபாயை கிளியர் பண்ணுறாரு. இந்த மந்திர சக்தி நிதித்துறை செயலருக்கு எங்கிருந்து வந்தது? ஸ்டாலின் ஆஸ் ஆன்சர் அவர் சொல்கிறாரு, இந்த பாஜகவும் அதிமுகவும் ஒரு சதி செய்ய பார்த்தாங்க, நீதிமன்றத்தில் போய் தடை வாங்க பார்த்தாங்க, நாம் அதை திராவிட மாடல் ஆட்சி முறியடிச்சிருக்கிறோம், அவங்க தடை வாங்குறதுக்கு முன்னாடியே நாம் வந்து பணத்தை கொடுத்துட்டோம், இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியுங்க எங்களுக்கு, நாங்கள் சும்மா எல்லாம் அதை ஒன்றும் பண்ணலைன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு ரீசனை சொல்கிறாரு. உங்களுக்கு அது கன்வின்ஸ் ஆகுதா? நீங்கள் நான் எவ்வளோ நேரம் பேசுனதை புரிஞ்சுக்கல. ஸ்டாலின் பேசுனது உண்மையாக கூட இருக்கலாம், நான் மறுக்கலையே. somebody goes to the court and get a stay, fine. பிரச்சனை அது இல்லைன்ற பிரச்சனை இது ஸ்டாலினை தாண்டி, எடப்பாடியை தாண்டி, விஜயை தாண்டி, பிஜேபியை தாண்டி, காங்கிரஸை தாண்டி எல்லா கட்சிகளையும் தாண்டின மிகப்பெரிய பிரச்சனை. உங்களையும் என்னையும் தலையில் வந்து உட்கார போகுது. புது கவர்மெண்ட் வந்த உடனே எனி கவர்மெண்ட், எடப்பாடியோ ஸ்டாலினோ விஜயோ ஸ்டீம், நமக்கு தெரியாது யார் வரப்போகிறாங்கன்னு. திமுக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம், நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். முதல் பட்ஜெட் வந்தோடனே 2.0 முதல் பட்ஜெட் கந்தரகோலமாக இருக்கும், கர்ண கொடூரமாக இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். உங்கள் கண்ணு முன்னால் இருக்க உதாரணங்கள் இது. இதில் பார்ட்டி பாலிடிக்ஸ்குள்ளே போவாதீங்கன்றேன். அவங்க ஸ்டே வாங்க ட்ரை பண்ணாங்கன்றாரு, அது உண்மையாக கூட இருக்கட்டும்ன்றேன். அது உண்மையான எனக்கு தெரியாது.
லெட் இட் பீன்றேன். இஷ்யூ அது இல்லை. நீ ஜெயிச்ச பிறகு வந்தோடனே இதை செய்ய போறல, உனக்கு ஏது பணம்ன்றேன். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுல உங்களுக்கு? நான் அக்செப்ட் பண்றேன் சார். எனக்கு சந்தேகம், இவங்க இது வந்து ஸ்டாலின் சென்ட்ரிக்கோ. இப்ப நம்ம பேசணும், எடப்பாடி தவறான முன்னுதாரணத்தை ஆரம்பிக்கிறார், 2000 ரூபான்னு ஒன்னே ஆபத்தான விளையாட்டை ஆரம்பிக்கிறார், இவங்க மேல போறாங்கன்னா போயிட்டாங்க, போயிட்டு கையில வர வச்சுட்டாங்க. இன்னைக்கு இடமே எடப்பாடி 2000 3000 கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் எடுப்படாது. தேஜஸ்வி அது 30,000 கொடுக்கணும் சிரிச்சான். ஏன்னா 10,000 ரூபாய் கையில இருக்குது அவனுக்கு. இன்னைக்கு 5,000 ரூபாய் ஸ்டாலின் போட்டார். 5,000 ரூபாய் 9,000 ரூபாய் கொடுத்துருக்காருங்க ஸ்டாலின். 45 நாள்ல 9,000 ரூபாய். ஆல்மோஸ்ட் பிஜேபியை ஸ்டாலின் மேட்ச் பண்ணிட்டாரு. சரி, இது வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படி இப்படிலாம் அது சம்பந்தப்பட்டவங்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் பேசிக்கொள்ளட்டும், தங்களுக்கு தாங்களே மாலைகளை போட்டுக்கொள்ளட்டும், அதெல்லாம் போட்டுக்கோங்கன்ற. நான் சொல்ல வர பாயிண்ட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது அல்ல பிரச்சனை, அது அல்ல பிரச்சனை. இஷ்யூ சம்பந்தப்பட்டது, தனிநபர் சார்ந்தது அல்ல. ஏன்னா 2 பேரும் ஒண்ணுதான். மேபி இன்னைக்கு எடப்பாடி சிஎம் இருந்தா நான் சொல்றேன், பிஆர் மாடலை வச்சு அவர் இதே பண்ணிருப்பாரு. அவங்க சதி பண்ணாங்க, இவங்க சதி பண்ணாங்க, அவங்க பண்ணலன்னு நானே சொல்லலையா. மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ மகாராஷ்டிராவில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அதை நிறுத்தினாங்க. அந்த 2 மாதம் அந்த பணத்தை 1 மாதமோ 2 மாதமோ கோர்ட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதை ஸ்டாப் பண்ணோம். உத்தமர்கள் மாதிரி அதுக்குள்ளே கீழே கொடுத்து முடிச்சிட்டானுங்க எல்லாத்தையும். இஷ்யூ அது இல்லை. புரியுதா புரியல நான் சொல்றது? புரியுது. எவ்வளோ லார்ஜர் இஷ்யூ இது. 5 வருஷத்துக்கு உனக்கு 1.5 லட்சம் கோடி தேவைப்படுது இந்த ஒரு ஸ்கீமை மட்டும். இதை தவிர என்ன நீங்கள் அள்ளி விட போறீங்க? அதான் சார் எனக்கு என்ன இந்த 1.5 லட்சம் கோடி உங்க எங்கேருந்து வரப்போகுது அதை சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க திவாலின்னு. எவன் எந்த போராடினாலும் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. ஏங்க ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸுக்கு 10 வருஷமா துட்டு கொடுக்க முடியலன்னா அந்த மாநிலத்தோட நிதி நிலைமை எவ்வளவு அதல பாதாளத்தில் இருக்குது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வரணுமா? குறைஞ்சபட்ச அறிவு, கண் பார்வை, காது கேட்குற திறன் இருந்தால் போதும். சாமானியனா நான் கேட்குறேன். நான் ஒன்றும் பொருளாதார புலி கிடையாது. சாமானியனா இதுக்கு பதில் சொல்லு. எப்போ எது பேசினாலும் என்கிட்ட துட்டு இல்லை, எங்ககிட்ட காசு இல்லை, நிதி நிலைமை மேலானோன்னு செய்கிறோம். ஆனால் திடீர்னு 31 லட்சம் பெண் 17 லட்சம் பெண்களை கொண்டு போய் நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்க. எப்படி சேர்க்குறீங்க? 70 கோடியை கொடுக்க முடியல. உண்மை நெருக்கடி. அவன் கார்பஸ் ஃபண்டை உடைக்கிறான். இந்த பக்கம் 7000 கோடிக்கு அட் ஒன் நைட்டு உங்களால் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியால் சைன் போட முடியுது. இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு குறைஞ்சபட்சம் நீங்கள் புரிஞ்சுக்கலையா? நான் இதுக்கான விளக்கங்களை கூட நீங்கள் கொடுங்க. உங்கள் அறிவுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு மட்டும் தப்பிச்சு போகாதீங்க. இப்போ இவ்வளவும் உங்கள் கண்ணு முன்னால் பேப்பரில் இருக்குது, தினமணியில் இருக்குது, தினமலரில் இருக்குது, இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இண்டு பேப்பரில் இருக்குது, ஊடகங்களில் இருக்கிறத மட்டுமே வச்சு நீங்கள் பேசும்போது எங்கேயோ ஒரு பெரிய அடி உழுதுன்னு உனக்கு தெரியுதா? ஒவ்வொரு சின்ன சின்ன கடைக்காரனை போய் கேளுங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எந்த அளவுக்கு சொத்து வரி உயர்ந்திருக்கு. வீடுகள் கூட தப்பிச்சிருக்கு, கடைகள் தப்பிக்கல. ஷாப்ஸில் பெரிய பிரச்சனை. நான் 500 ரூபாவோ 600 ரூபா வரி கட்டினவன் இன்னைக்கு எவ்வளோ கட்டுறான்? 7000 ரூபாய் 8000 ரூபாய் கட்டுறான். தெரியுமா உங்களுக்கு? மின் கட்டணம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு தெரியுமா? இப்போ அடுத்த ரவுண்டு வருது. இப்போ இந்த ஸ்கீமு புலி வேலை பிடிச்சி நான் சொல்லிட்டேன், நிறுத்த முடியாது. என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பல நாளைகளை ஓரளவு குறைப்பாங்க, நல்லாவே கூட குறைப்பாங்க, அப்புறம் கொடுக்காம இருப்பாங்க, அப்புறம் திரும்ப கொடுப்பான். இதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அத்தனைன்னா அப்படியே இது கீழே போவோம். உன் தலையிலையும் என் தலையிலையும் தான் விடிய முடியும். இல்லை இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க சார், சந்தேகத்துக்காக கேட்குறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். புதுமை பின் திட்டம்னு ஒன்று இருக்குது. கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் புதல்வன் இருக்குது, அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன் இருக்குது, வயசானவங்களுக்கு கொடுக்குறது. ஓல்டேஜ் பென்ஷன் பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா இவங்களுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி எதுவும் அறிவிக்காம அவங்களுக்கு தான் சொன்னாங்களா நாங்கள் தடுக்க போறாங்க, அவங்களுக்கு முன்கூட்டியே காசு கொடுக்குறோன்னு சொன்னாங்களா? சொல்லலை. அப்ப இவங்களுக்கு ஏன் அதை அறிவிக்கணும்? ஓட் பேங்குங்க, ஓட்டு விழாதில்ல. இப்போ நம்ம சொன்னால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எத்தனை பேர் போராடுறாங்க. இல்ல அப்ப ஓட்டு விடாத பயம் இருக்கா, அச்சம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. 12,500 ரூபாய் சம்பளத்துல பகுதி நேர ஆசிரியரை 20 வருஷமா வேலையில வச்சிருக்க. அவன் போராடி தெருவில் தினமும் போலீஸோட மல்லு கட்டி காலைல அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் அவனை வெளியில விட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனோடனே 15,000 ரூபான்ற 12,500 15,000 ரூபாய் உயர்த்துறீங்க. ஒரு நாளையோட ஊதியம் எவ்வளவு அருள்? MA BEd படிச்ச பகுதி நேர ஆசிரியர் 500 ரூபாய். 15,000 ரூபாய் சம்பளம் பகுதி நேர ஆசிரியருக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு 500 ரூபாய். ஒரு கொத்தனார் சம்பளம் சிட்டியில் எவ்வளோ? 1000 ரூபாய். அதே பெண்கள் அந்த தொழிலில் இருக்க மேசன்வாங்க, சித்தாள் வேலைன்னுவாங்க, அவங்க 500லேருந்து 600 ரூபாய் வாங்குறாங்க. 8ஆம் கிளாஸ் கூட படிக்காம அல்லது ஸ்கூலுக்கே போகாமல் இருக்கக்கூடிய உடல் உழைப்பாளிகள் ஒரு பெண் 500லேருந்து 600 ரூபாய் வாங்குறா. அதை விட குறைவாக தான் வந்து MA BEd படித்த ஒரு பெண் வாங்குறான்னா UGC கிராண்ட் வந்து யூஜிசியோட கைட்லைன்ஸு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நீங்கள் 50,000 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கணும். நான் 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேன்றேன். MSc PhD முடிச்சுட்டு யூஜிசி ஸ்கேல் படி வாங்க வேண்டிய 50,000 ரூபாய் வாங்க வேண்டிய ஒருத்தர் இதே மாநில அரசு சொந்தமான பல்கலைக்கழகங்களில்
20,000 ரூபாய் ஊதியத்தில் வேலை செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் 2003 2000க்கு முன்னால் சேர்ந்தவங்க, அவங்க இன்னைக்கு 24,000 ரூபாய் 25,000 ரூபாயில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு, ஒரு பக்கம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா, ரொம்ப மென்மையாக சொல்கிறதுனா ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தலையா? இது எப்படி ஓடும்? இதோட பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தனக்கு தானே மாலை போட்டுக்கொள்ளக்கூடிய அரசு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டும் குறைந்தபட்ச ஊதியத்தை உடல் உழைப்பாளிகளுக்கு, கட்டிட தொழிலாளர்களுடைய உடல் உழைப்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு விட குறைவாதான் தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, பேராசிரியர்களுக்கு கொடுக்குமேயானால், அப்போ அங்கே இருக்கக்கூடிய அங்கிருந்து உருவாகக்கூடிய நெருக்கடி சமூகத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் அதை தான் இப்போ பேசுகிறேன். ஸ்டாலின் வந்து அவங்க ஸ்டே வாங்கிடுவாங்க, இவங்க லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பேசுறீங்க. தட் பெர்ஸ்பெக்டிவ் தான் நீ நானும் கவலைப்படணும். சிவில் சமூகம், நீ யாருக்கு வேணா ஓட்டு போடு, போடாமல் எக்கட கட்டுப்போ. இது ஒரு தேர்தலோட முடிகிற பிரச்சனை இல்லைன்ற நான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா எடுக்கிறீங்க, இந்த பக்கத்தில் வந்து கடைநிலை ஊழியர்களுடைய ஆங்கிலம் ஒரு சிறந்த மொழி, சில நேரங்கள் அதுக்கு இணையான தமிழ் பதத்தை ஏற்படுத்தினா அது கொச்சியாக இருக்கும். ஸ்கேவெஞ்சர்ஸோட சேலரியில் நீ எம்எஸ்சி பிஹெச்டி முடித்த ஒரு ஸ்காலரை வச்சிருப்பேன்னா அவனும் அதை வேலை செய்கிறான். பட் அது உருவாக்கக்கூடிய சமூக நெருக்கடி என்ன? இன்னைக்கு 150 மாநில அரசுக்கு சொந்தமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கிட்டத்தட்ட 70% மேலே வந்து டெம்பரவரி ஸ்டாஃபர்ஸ். 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் சம்பளம் பார்ட் டைமில். காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு மதியத்தில் வந்து ஜொமேட்டோவில் டெலிவரி ஒர்க் பண்ணுறாங்க, பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க பகுதி நேரத்தில். இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசு கல்லூரியில் 180 அரசு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட வந்து 70% மேலே வந்து டெம்பரவரி ஸ்டாஃபர்ஸ் தான் போது அந்த கல்வியோட தரம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நாங்கள் சொல்ல வர பாயிண்ட், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களோட டெவலப்மெண்ட்டு, சோகால் டெவலப்மெண்ட்டில் இது ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் என்னன்றதை பற்றி பேசுகிறேன். இது எடப்பாடியோ ஸ்டாலினோ திமுக அண்ணா திமுகவோ சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல. அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதும் இதை மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றதும் அபத்தமானது. என்னை பொறுத்தவரையில் படித்தவர்களே, பெரிய அறிவுஜீகளாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள், இடதுசாரிகளே இதை பேசுறது எழுதுறதுலாம் அருவருப்பாகவும் அயோக்கியத்தனமாகவும் இருக்குது. லெட் அஸ் லுக் அட் இட் வித் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. அதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸுமே. எடப்பாடி பழனிசாமி இது வந்து தோல்வி பயத்தின் வெளிப்பாடுக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து எனக்கு டைவர்ட் பண்ணதுக்காக தான் பண்ணுறேன்னு பேசும்போது, அன்புமணியும் சீமானும் விட்ட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. குறிப்பாக டு த கோர் வந்து இது கொள்ளையடிப்பதற்காக, மக்கள் மீது பல சுமைகளை, வரிச்சுமையை ஏற்றிவிட்டு இதை பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வந்து தொடுறாங்க. பட் இன்னும் அது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல போகாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இன்னும் இதை ஊடகங்களும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதா கருதுறீங்களா? கண்டிப்பாக ஊடகங்களுக்கும் இந்த கடமை இருக்குது. ஆனால் அந்த கடமையை ஊடகங்கள் செய்யாது. ஏன்னா ஊடகங்களோட ஓனர்ஷிப் பேட்டர்ன்றது இன்றைக்கி உலகம் பூராவே மாறி இருக்குது. வெகுஜன முதலாளிகள் அரசுகளோட ஒரு அங்கமாக இன்றைக்கி மாறி போச்சு. மீடியான்றது வந்து ஸ்டேட்டை கேள்வி கேட்பது என்பதை மாதிரி மீடியா ஹஸ் பிகம் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட். எதிர்கட்சி எப்படி இதை பேசுவோம்? இன்றைக்கி நம்ம பேசின இவ்வளோ விஷயங்களை காங்கிரஸ் விடுங்க, அது தொங்கு சதையாக மாறி போச்சு. பட் காங்கிரஸ் opposed the BJP's moves. அதுதான் இரட்டை நிலைப்பாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கிற பிஜேபியும் பீகார்ல செஞ்சது. இந்த கேள்வியை இப்போ நம்ம பேசின இத்தனை விஷயத்தையும், ஸ்டாலின் அரசோட இந்த முடிவை கேள்வி கேட்கிற தார்மீக உரிமையோ, தகுதியோ, அருகதையோ பிஜேபிக்கோ ஏடிஎம்கேக்கோ கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதே தப்பை தான் அவங்க அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறது மக்கள் பார்வையிலேருந்து இதை பேசுகிறோம். எதிர்கட்சி எப்படி இதை பேசும்? நீ முந்திங்கன்னா நீ தோல்வி, அவன் தோல்வி பயந்தான். எல்லா இலவசங்களுமே தோல்வி பயந்தான். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவு பொதுநலமும் சேர்ந்துருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அது வாக்குவங்கியும் சம்மந்தப்பட்டது. சில நேரங்களில் தான் அது வந்து காமராஜர் கொண்டு வந்ததோ, எம்ஜிஆர் கொண்டு வந்ததோ, ஜெயலலிதா வந்து பள்ளி மாணவர்கள் கொடுத்த லேப்டாப்பு வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது கிடையாது. நீ தேர்ட் இயர் பசங்களுக்கு போய் கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஸ்டாலின் படத்தை கீழ்த்து அதை யூஸ் பண்ணுறான். அப்போ அங்கேயே நீங்கள் தோற்று போகிறீங்க. பட் ஸ்டில் அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ எடப்பாடி வந்தால் என்ன பண்ணுவார்? அவர் ஃபோட்டோ ஓட்டி தான் கொடுக்க போகிறார். இது எடப்பாடி ஸ்டாலின் பிரச்சனை இல்லைங்க. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை, அடுத்த தலைமுறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்த பல தலைமுறைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ யார் வந்தாலும் எதுவும் மாற போகிறதில்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம தினமும் நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம மங்காத்த விளையாடின்னு இருக்கோம். உள்ள வெளியே யார் ஜெயிப்பா, யார் தப்பா, எவன் கூட போவான், எவன் கூட போய் எக்கெடு கட்டாலும் தமிழ்நாடு எக்கெடு கட்டு போதுன்றதை பற்றி பேசாத வரையிலும்
இந்த பிரச்சனைகள் எதுக்கும் தீர்வு காணப்போவது கிடையாது. யார் வந்தாங்கன்னாலும் வரப்போகிற முதல் பட்ஜெட்டும் அடுத்து 29 தான் எலெக்ஷனு. அது வரைக்குமான மாநில அரசோட நிதி மேலாண்மையும் உன் தலையிலும் என் தலையிலும் வரக்கூடிய வந்து கவிழக்கூடிய சுமைகளும் எவ்வளவு என்பதை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். ஓரளவாவது சிவில் சமூகம் அதை இவங்களை கேள்வி கேட்கணும். அதில் வரமுறை இல்லாமல் போகுது. ரிப்பீட்டட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை யாருமே கேட்கறது இல்லை. ரேவடி கல்ச்சர்னு இலவசங்களை இழிவுபடுத்துகிற மோடியோட மாநிலங்களில் தான் இன்றைக்கி அதிகப்படியான இலவசங்கள் கொடுக்கப்படுது. அதனால் ஸ்டாலினோட இந்த திட்டத்தை குறை சொல்கிறதுக்கான தகுதியோ உரிமையோ பிஜேபிக்கோ அவங்க கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க அதிமுகவோ கிடையாது. நம்ம அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை பேசலாம். பட் அதர் அப்போசிஷன் பார்ட்டிஸ் கேன் ஸ்பீக் அவுட்ல. அதனால அது இப்போ சீமானும் அன்புமணியும் தான் பேசுகிறாங்க. 2 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டு. பட் என்ன அதிக மக்கள்கிட்ட போக முடியலையே. விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் அதை பேசியிருந்தா ஓகே. அவர் என்ன, அவர் கோணம் என்ன, என்னெல்லாம் பயந்து தான் நீங்கள் கொடுத்தீங்க. எனக்கு பயந்து கொடுத்தா இலவசத்தை வாங்கினு விசில் ஊதுன்றாரு. கொச்சையாக பேசுகிறாரு. இது கொச்சையாக பேசுகிற வேண்டிய விஷயமா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், இது எவ்வளோ சீரியஸ் டாபிக். இதை பேசியிருந்தா தட் மேக்ஸ் சோ மச். அதே ஓட்டு வருமானு தெரியும். அவர் பயப்படுவார். பெண்கள் வந்து இது இப்போ 1000 ரூபாய் எவன் வேணா வரட்டும், 1000 ரூபாய் நிறுத்தக்கூடாதுன்ற அளவுக்கு நீ பெண்களை வந்து மயக்கிறீங்க. பெண்களை மயக்கிறீங்கன்னா வாக்காளர்களை புரியுது. நீங்கள் வாக்காளர்களை போய் வந்து நீங்கள் வந்து 1000 ரூபான்னு கொடுக்கும்போது எனி கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் இஸ் டேஞ்சரஸுங்க. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர, முதியோர் உதவி தொகையை தவிர, அது காலத்துக்குமானது. சர்டன் ஏஜ், அது 60 இருக்கலாம், 65 இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 கூட இருக்கலாம். தனித்து விடப்பட்ட பெண்கள் அவர்களுக்கான அந்த ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்ன்றது அது வேற. அது அரசோட கடமை. அது திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி அதில் கையை வச்சுருக்காங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. அப்போ ஓட்டு தான் அப்படின்னு போயிடுச்சு 2 சைடும். இப்போ இவங்க வந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இது ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் தொடர்ந்து ஆகணும். நான் சொல்கிறது ஒரு சிவில் சமூகம் இதை எப்படி பார்க்கணும், இது குறித்த டிபேட், இது குறித்த விவாதங்கள் மாநிலம் தழுவிய அளவில் பெரிய அளவில் நீளணும். நிச்சயமா. ஏன்னா அதுதான் வந்து நம்முடைய இந்த கலந்துரையாடலுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த நேரம் திரும்பவும் சொல்கிறேன், இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதோ, ஸ்டாலின் சம்மந்தப்பட்டதோ, எடப்பாடி சம்மந்தப்பட்டதோ மட்டும் கிடையாது. இவங்க எல்லாரும் இன்வால்வ். 13 மாநிலங்கள் இன்னைக்கு இந்த மிகப்பெரிய நிதி கடனில் ஒரு புதகுழியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்கீம் அப்போ என்ன ஆகிடும்? திவாலெல்லாம் ஆகாதுங்க. அதை நோக்கி போவோம். அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுருக்கமாக பாமரத்தனமாக சொல்கிறேன்னா பிரித்து உன் தலையிலையும் என் தலையிலையும் போட போகிறாங்க. அதுதான் அவ்வளோதான். நீ நானும் தாண்டா பாதிக்க போகிறோம். இந்த 5000 ரூபாய் வாங்குற குடும்பமும் பாதிக்க போகுது. நீ 1000 ரூபான்னு பேசுறியா? இந்த 4.25 வருஷத்தில் உயர்ந்த வீட்டு வரி எவ்வளவு, சொத்து வரி, இது வாட்டர் டேக்ஸ், இபி ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு, குறைஞ்ச வேலை வாய்ப்புகள் எவ்வளவு. என்டையர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் பிகம் கான்ட்ராக்சுவல் இன் நேச்சர். படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கான்ட்ராக்சுவல் இன் நேச்சருங்க. அரசு வேலைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. சமூக நீதினு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற அரசு சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிருக்கு. எதன் மூலமாக? கான்ட்ராக்சுவல் லேபருக்கு போனதுமா. இதை ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசினா ஓட்டு வராது. யோசின்ற முக்கியமாக யோசிக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் இந்த நேரம் அமைந்திருக்கு சார். மிக்க நன்றி கருத்துக்களுக்கு. நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.